ஓகே பிள்ளைகள். ஒரு ஒரு இயங்கும் ஜெட் விமானம் 13வது கேள்விக்கு வாங்க. 13வது கேள்வி. ஒரு இயங்கும் ஜெட் விமானம் 150 டெசிபல் எனும் உயர்ந்தபட்ச ஒளிச்செறிவு மட்டத்தை உருவாக்கலாம். ஒரு விமானம் வந்து பிள்ளைகள் 150 டெசிபல் என்ற உயர்ந்த மட்டத்தை உருவாக்கிக்குள்ள கேட்டலுக்கான தகைவு வந்து 10 தர 10⁻12 வாட் மீட்டர் -2 என்றா விமானத்தினால் உருவாக்கப்படும் ஒளிச்செறிவுக்கு என்ன சமன்பாடு? ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டு ஓகே, நான் அந்த கொஸ்டினுக்கு போறதுக்கு முதல்ல சில நோட்ஸ் நான் உங்களுக்கு சும்மா ஞாபகப்படுத்தி விடுறேன். முதலாவது வந்து பிள்ளைகள், ஒளிச்செறிவு என்று சொன்னா என்னன்னு சொன்னா பிள்ளைகள், ஒரு ஒளி முதல் நான் இதுல இருந்து கதைச்சு கொண்டு நிக்கிறேன்னு சொன்னா பிள்ளைகள், எனக்கு முன்னுக்கு நிக்கிற ஒருத்தங்களுக்கு வந்து நான் கதைக்கிறது வந்து கேட்கும். அதுவே கொஞ்சம் தூரம் நிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் குறைவா கேட்கும். அப்ப அந்த தொடர்பை நான் கதைக்கிற சக்தியின் அளவு, அதுல பலூன் அளவை வச்சுக்கொண்டு தூரத்தோட எப்படி மாறுது, அதாவது எவ்வளவு உரப்பு, எவ்வளவு சத்தமா கேட்குதுன்றதை நான் ஒரு சமன்பாடை சொல்லிக்கல. ஒளிச்செறிவுக்கான சமன்பாடு வருது பிள்ளைகள், பலவின்கள் பரப்பண்டு வருது. ஓகே பிள்ளை, பலவின்கள் பரப்பு வருது. இந்த பரப்புன்றது என்னன்னு சொன்னா பிள்ளைகள், நான் இதுல இருந்து கதைக்கிறேன்னு சொன்னா என்னில இருந்து ஒரு 10 மீட்டர் தூரத்துல எல்லா திசையிலையும், எனக்கு முன்னுக்கும், எனக்கு மேலே, எனக்கு பின்னுக்கு, எனக்கு இடப்பக்கம், வலப்பக்கம், எல்லா பக்கத்திலேயும் இருந்து கேட்கிற அந்த பரப்பை நான் அந்த பரப்பை நான் பார்க்கணும். அந்த பரப்பு எனக்கு என்னவா இருக்குன்னு சொன்னா பிள்ளைகள், அது ஒரு கோலத்தின் பரப்பு 4πr². இதைத்தான் நீங்க ஒளிச்செறிவுக்கான சமன்பாட்டை வச்சிருப்பீங்க. இதுக்கு முதல்ல ஒளியின் இயல்புகள் என்று சொல்லி 3 விஷயம் படிச்சிருப்பீங்களா? ஒளியின் இயல்புகள், ஒளியின் இயல்புகளுக்குள்ள என்னென்ன விஷயம் படிச்சிருப்பீங்கன்னு சொன்னா, ஒன்று சுருதி, சரியா பிள்ளைகள், 2வது உரப்பு, 3வது பண்பு. இந்த 3 விஷயத்தையும் பத்தி படிச்சிருப்பீங்க. சுருதி, உரப்பு, பண்பு, இந்த 3ஐயும் பத்தி படிச்சிருப்பீங்க. இதுலயும் படிச்சிருப்பீங்க, சுருதி வந்து பிள்ளைகள் அதிர்வெண்ணில தங்கி இருக்கும், சுருதி அதிர்வெண்ணில தங்கி இருக்கும், உரப்பு வீச்சத்துல தங்கி இருக்கும், எவ்வளவு சக்தி வருதுன்றதை பொறுத்து. உரப்பு வீச்சத்துல தங்கி இருக்கும், பண்பு அலையின் வடிவத்துல தங்கி இருக்கும். ஓகே அப்ப இந்த 3 விஷயம் படிச்சிருக்கோம். இதுல உறுப்புக்குள்ள வாருவதற்கான சமன்பாடு தான் பிள்ளைகள் இவ்வளவு இல்லாம இதெல்லாம் நீங்க பாடத்துல படிச்சிருப்பீங்க. உறுப்புக்குள்ளதான் நாங்க இதை பத்தி டீட்டெயில்டா கதைக்கிறோம். சரியா? இந்த அலையின்ற இயல்புகளுக்குள்ள வந்து பிள்ளைகள் என்னென்ன எங்களுக்கு நமக்கு வரப்போகுதுன்னு சொன்னா, இப்ப நான் கதைக்கிறேன், எனக்கு முன்னுக்கு இன்னொருத்தன் கதைக்கிறான் சொல்லிக்குள்ள எங்கட அந்த சவுண்ட், எங்கட அந்த சவுண்ட வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்கு உதவுற ஆட்கள் இந்த 3 பேர். உதாரணத்துக்கு நீங்க சம்டைம்ஸ் யோசிப்பீங்க, ஒரே பாட்டு 2 பேர் பாடுவாங்க, ஆனா நீங்க அவங்களோட முகத்தை பார்க்காமலே யார் பாடுறாங்கன்றதை கண்டுபிடிச்சிருவீங்க. ஒன்னான பிள்ளை, ஒரே பாட்டு 2 பேர் பாடுவாங்கன்னு சொன்னா அவங்க முகத்தை பார்க்காமலே நாங்க யாரா பாடுறான்றதை நாங்க கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கும் இங்க ஹெல்ப் பண்றார்கள் இந்த 3 பேர். இதுல ஒரே பாட்டண்டிக்க பிள்ளைகள் ஒரே சுருதி தான் இருக்கும். நீங்க சம்டைம்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரே சுருதி ஒரே பிச்சை எடுத்து பாருங்கன்னு சொல்லுவாங்க. ஒரே சுருதி அண்டைக்குள்ள கூடுதலா ஆண் பெண் ஒரே பாட்டை பாடிக்குள்ள அவைண்ட யார் பாடுறாங்க, ஆண் பாடுறாங்களா பெண் பாடுறாங்களான்றது வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்கு இந்த பண்பு என்ற இயல்பு பெரும்பாலும் பயன்படுத்திக் கொள்ளும். அதாவது அலையின் வடிவத்தை பொறுத்த மாறும் பிள்ளைகள். இதெல்லாம் பிள்ளைகள் சும்மா ஞாபகம் வச்சுக்கவா, எம்சிக்யூ கொஸ்டின்ஸ்ல வர. ஓகே, அதுக்கு பிறகு வந்து பிள்ளைகள் பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு மனிதன், ஒரு சாதாரண மனிதனால கேட்கக்கூடிய, ஓகே, ஒரு சாதாரண மனிதனால கேட்கக்கூடிய கேட்கக்கூடிய அளவை நாங்க வந்து ஒளிச்செறிவு, சாதாரண மனிதன் வீச்சு வந்து 10⁻2 வாட் மீட்டர் -2ல இருந்து 1 வாட் -2 வரைக்கும் மனிதனால கேட்கலாம். ஆனா இது ஒரு பெரிய வீச்சு, ஒரு பெரிய வீச்சு பிள்ளை, ஒரு பெரிய ரேஞ்ச். அப்ப நாங்க இதுக்குள்ள வச்சு சில விஷயங்கள் கதைக்கிறது கஷ்டம்ன்றதால நாங்க புதுசா ஒரு விஷயத்த உள்ள கொண்டு வாரோம், ஒளிச்செறிவு மட்டம். நாங்க ஒரு புதுசா ஒரு விஷயத்த உள்ள கொண்டு வாரோம், ஒளிச்செறிவு மட்டம். அதாவது பீட்டா, அதுக்கான சமன்பாடு தான் 10log I/I0. I என்றது ஒளிச்செறிவு, I0 என்றது கேள் நுழைவாய் செறிவு, இல்ல கேள் நுழைவாய் தகைவன் சொல்லுவாங்க. ஓகே பிள்ளைகள், இதான் பிள்ளைகள் சமன்பாடு. இதே மாதிரி சும்மா ஞாபகப்படுத்தி விடுற பிள்ளைகள், ஒளிச்செறிவு வித்தியாசங்களுக்கு சில சமன்பாடு படிச்சிருப்பீங்க. ஒளிச்செறிவு வித்தியாசம், இப்ப நான் எனக்கு கேட்கிற, நான் வந்து ஒரு புள்ளியில நிக்கிறேன், ஒரு ஒளி முதலால எனக்கு ஒரு ஒளிச்செறிவு வருது. அந்த ஒளி முதலின்ற சவுண்ட் நான் குறைக்கக்குள்ள எனக்கு கேட்கிற ஒளிச்செறிவு மாறும். ஒளிச்செறிவு மாறுதுன்னு சொன்னா ஒளிச்செறிவு மட்டமும் மாறும். அப்ப அந்த ஒளிச்செறிவு மட்டம் மாற்றத்துக்கான சமன்பாடு டெல்டா பீட்டா படிச்சிருப்பீங்க. 10log
ஓகே பிள்ளைகள் 10 log I1 எங்கள் I2 அந்த ரெண்டு பேருக்குமானது. அதே தூரத்தோட சம்பந்தப்பட்ட ஈக்குவேஷன்ஸுக்கு படிச்சிருப்பீங்க பிள்ளைகள். தூரத்தோட சம்பந்தப்பட்ட ஈக்குவேஷன்ஸுக்கு 10 log R2 ஸ்கொயரின் கீழ் R1 ஸ்கொயர் இந்த மூணு நீங்க படிச்சிருப்பீங்க. ஞாபகம் இருந்தால் ரியாக்ட் பண்ணுங்க பிள்ளைகள். ஒருக்கா ஞாபகம் இருந்தால் ரியாக்ட் பண்ணுங்க பிள்ளைகள். இதெல்லாம் முக்கியமான விஷயம் இல்லையா? எஸ்ஏ கொஸ்டின்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்குதா? பட் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் ரெகுலரா வந்துட்டு இருக்கு. ஓகே ரைட். இங்க வந்து பிள்ளைகள் நீங்க இந்த சமன்பாடு கட்டாயம் ஞாபகம் வச்சுக்க பாருங்க. இந்த சமன்பாட்டுல இருந்து முதலாவது சொல்லலாம் ஒளிச்செறிவு வீச்சத்துக்கு நேர்வித சமனாகவும் அதே ஒளிச்செறிவு தூரத்தின் வர்க்கத்துக்கு நேர்மாறு வீத சமனாகவும் இருக்கும். ஓகேவா ரைட். இப்ப பிள்ளைகள் எங்களுக்கு 150 டெசிபிளா இருக்கைக்குள்ள ஒளிச்செறிவு என்னன்றதான் பிள்ளைகள் கேட்ட கேள்வி. என்ன சமன்பாடு பிள்ளைகள்? அந்த இருக்குதானே பீட்டா ஈக்குவல் டு 10 log I கீழ் I0. பீட்டான்றது வந்து பிள்ளைகள் 150 டெசிபல் 10 log I என்றது என்ன பிள்ளைகள்? ஒளிச்செறிவு. ஒளிச்செறிவு தான் பிள்ளைகள் கேட்ட கேள்வி. கீழே 10 செய்ய 12. இதை நீங்க சுருக்கினீங்கன்னு சொன்னா இவர் வெட்டுப்பட்ட 15 சமன் லோக் அடி 10 தானே பிள்ளைகள்? I கீழ் 10 செய்ய 12. இதை நீங்க சுட்டி வடிவத்துக்கு மாத்தினீங்க சொன்னா படிச்சிருப்பீங்க 10 15 சமன் I கீழ் 10 செய்ய 12. அதாவது I சமன் 10 15 தர 10 செய்ய 12. அதாவது 10 வாட் மீட்டர் மைனஸ் 2. இதான் பிள்ளைகள் கேட்டு கழிக்கலாம். இருக்கா பிள்ளைகள் 5வது விட பிள்ளைகள். ஓகே இப்ப இதை வந்து உங்களுக்கு விலங்கின ஒர்க்கான ரியாக்ட் பண்ணுங்க பிள்ளைகள். இதுக்கு வந்து பிள்ளைகள் ஷார்ட் கட் ஒன்று சொல்லி ஒன்று இருக்கு. ஒரு ஷார்ட் கட் மாதிரி ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. இப்ப சும்மா பாருங்க 150 டெசிபிள் கேட்டா 150 டெசிபிள் கேட்டா நீங்க முன்னுக்கு வர 10 விட்டுருங்க. ஓகே பிள்ளைகள் நீங்க 150 டெசிபிள் சொல்லி கேட்டா ஷார்ட் கட் தானே சொல்லி பாருங்க. முன்னுக்கு வர அந்த 10 சரி 150 டெசிபிள் கேட்டா அந்த 10 விட்டீங்கன்னு சொன்னா 15 இருக்கு. ஓகேயா 15ல இருந்து எப்பவுமே ஞாபகம் வச்சிருங்கவா, எப்பவுமே ஞாபகம் வச்சிருங்க. நீங்க சய 12 கூட்டிட்டு சரியா, நீங்க சய 12 கூட்டிட்டு வார விடைக்கு 10 அடுக்கண்டு போட்டு விடுங்க. இப்ப 3 வந்தா 10 3 அப்படியே போட்டு விடுங்க. ஆன்சர் நீங்க பாருங்க 1000 வாட் மீட்டர். எப்பவுமே எந்த டெசிபிள்ல கண்டுபிடிக்க சொல்லி கேட்கிறானோ, எந்த டெசிபிள கேட்கிறானோ அந்த டெசிபிள்ல ஒரு சைவரை விட்டுட்டு அதோட சய 12 கூட்டிட்டு வார விடைய 10 அடுக்கண்டு போட்டு விட்டுருங்க. உங்களுக்கு ஆன்சர் வரும். இப்ப நான் சும்மா இன்னும் மட்டும் சொல்றேனே பிள்ளைங்களுக்கு ஒரு 80 டெசிபிள் 80 டெசிபிள் சொல்றாங்கன்னு சொன்னா என்ன ஸ்டெப் சொன்னா பிள்ளைகள்? பின்னிக்கு வர சைவரை விட்டுருங்க. சைவரை விட்டா 8. அதோட சய 12 கூட்டுங்க. என்ன வரும்? சய 4 வரும். அது சய 4க்கு 10 அடுக்க போட்டு விடுங்க. அப்ப 10 சய 4 தான் பிள்ளைகள் ஆன்சர் வரும். நீங்க நம்பாட்டி செஞ்சு பாருங்க வரும். விலகினார் ரியாக்ட் பண்ணுங்க பிள்ளைகள். விலகினார் ரியாக்ட் பண்ணுங்க பிள்ளைகள். ஓகே அடுத்த கொஸ்டின் வாங்க பிள்ளைகள். வெளியிட்டு வாங்க பிள்ளைகள். ஒரே ஒரு நிமிஷம் தான் டப் எழுதுங்க பிள்ளைகள். எழுதிட்டு வாங்க டப். அளிக்கிறேன். ஓகே அடுத்த கேள்வி பிள்ளைகள் 13வது கேள்வி. சரி 14வது கேள்வி. ஓர் அசையாத ஏரியின் மேற்பரப்புக்கு மேலே காற்று வீசும் போது உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு நீரில் மிதக்கும் ஓர் ஆகாய தாமரை கொத்து வேகம் வீயுடன் காற்றின் திசையை இயங்குவதாக கருது. பிள்ளைகள் ஒரு இலை ஒன்று இருக்குதான். இப்ப சும்மா இப்ப இல நீர்மட்டத்தோட இருக்கு. ஓகேவா நீர்மட்டத்தோட இருக்கு. காத்து வலப்பக்கம் வீசைக்குள்ள காற்று வீசுற திசையிலேயே இயங்குவதாக கொண்டா 3 ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. 3 கூற்றுகள் சரி பிழையை பற்றி கேட்டிருக்கு.
வேகத்தின் பருமனானது வளி மூலக்கூறுகளில் இருந்து கொத்துக்கு உந்தம் மாற்றப்படும் வீதத்தை சார்ந்தது. ஏ கூட்டு உந்த மாற்று வீதத்தை பத்தி இதை கழிக்கிறாங்க. யாரை பத்தி? உந்த மாற்று வீதம். இந்த உந்த மாற்று வீதம் என்றவர் யாரா இருப்பாருன்னு சொன்னா விசையா இருப்பார். இந்த உந்த மாற்று வீதம் என்றவர் யாரா இருப்பார் சொன்னா பிள்ளைகள் விசை. விசை மாறுறதை பொறுத்து வேகம் மாறும். ஏன் பிள்ளைகள்? விசை என்றது பிள்ளைகள் எம் இன்டு வி மைனஸ் யூ பை டி. அப்ப நீங்க ஒரு பொருளுக்கு வந்து கூட விசையை பாவிச்சீங்கன்னு சொன்னா, ஓகே, ஒரு பொருளுக்கு நீங்க கூட விசையை பாவிச்சீங்கன்னு சொன்னா வேகத்தின் பருமனும் மாறதானே பிள்ளைகள். நீங்க ஒரு பொருளை மெதுவா தள்ளுறதை விட வேகமா தள்ளுறீங்கன்னு சொன்னா அந்த பொருளோட வேகத்தின் பருமன். ஆகவே ஆகவே ஏ கூட்டு சரி. பி கூட்டு வியின் பருமனானது நீரின் பிசுக்குமே ஓகே பிள்ளைகள். பிசுக்கும விசை வாரதால பிள்ளைகளா, இது நீங்க படிச்சிருக்க மாட்டேங்க நினைக்கிறேன். பிசுக்கும என்றது வந்து பிள்ளை ஒரு பிசுக்கும வாரதால அங்க ஒரு தடை விசை ஒன்று உருவாக போகுது பிள்ளைகளா, ஞாபகம். பிசுக்குமை விசை வாரதால அங்க ஒரு தடை விசை ஒன்று உருவாக போகுது. அப்ப எதிரில வார விசையை பொருத்தும் வேகம் மாறுதானே பிள்ளைகள். நான் எவ்வளவு வேகமா போகணும்ன்றத வழித்தட விசை தீர்மானிக்குதானே பிள்ளைகள். அதே மாதிரி நீருக்குள்ள எவ்வளவு வேகமா போகணும்ன்றத பிசுக்கும தீர்மானிக்கும். ஆகவே பி கூட்டும் சரி. சி கூட்டு வியின் பருமனானது கொத்தின் திணிவை சார்ந்தவும் பிள்ளைகள். வேகம் மாறணும்டா திணிவு, ஓகே அதானே. ஓகே, திணிவு மாறினா ஆர்முடுதல் மாறும். ஆர்முடுதல் மாறினாலும் வேகம் மாறும். ஆகவே ஏபிசி ஆகிய அனைத்து கூற்றுக்களும் உண்மையானவை. ஆகவே 5வது ஆன்சர். இது விலங்கினாருக்கான ரியாக்ட் பண்ணுங்க பிள்ளைகள். விலங்கினாருக்கான ரியாக்ட் பண்ணுங்க பிள்ளைகள். வெரி குட் குட் குட். ஓகே, அடுத்த கூட்டு பிள்ளைகள். வழியில் நிலைக்குத்தாக விழும் ஒரு பொருள் 4 துண்டுகளாக வெடிக்கிறது. ஓகே, நிலைக்குத்தாக விழுகிற ஒரு பொருள் வந்து பிள்ளைகள் 4 துண்டுகளாக வெடிக்கிறதுன்னு சொன்னா பின்வரும் வரிப்படங்களில் எது வெடிப்புக்கு உடனடியாக பின்னர் துண்டுகளின் இயக்கத்தை இயல்ந்தது பிள்ளைகள். இப்ப எங்களுக்கு சும்மா யோசிக்கிறோமே, எனக்கு கீழே வருது பிள்ளைகள். வடிவா ஞாபகிச்சிருங்க, ஒரு கேள்வியில வெடிக்குது, படுகுது, பட்டு தெறிக்குது, மோதுகை அடையுது, மொத்தல் அடையுது, இந்த மாதிரியான வார்த்தைகள் யூஸ் பண்றாங்கன்னு சொன்னா உந்த காப்பு விதிக்குள்ள போறாங்க. உந்த காப்பு விதி என்ன சொல்லுது பிள்ளைகள்? உந்த காப்பு விதி இயக்க திசையில புற விசை தாக்காத விடுத்து தொகுதி ஒன்றின் ஆரம்ப உந்தம் இறுதி உந்தத்துக்கு சமனா இருக்கு. அதாவது ஒரு பொருள் வந்து மோதிரத்துக்கு உந்தம் அதுண்ட ஆரம்ப இயக்க திசையில எவ்வளவு உந்தம் இருந்துச்சுதோ அதே உந்தம் தான் தொகுதிக்கு மோதினா பிறகும் இருக்கும். திசை கூட மாறக்கூடாது. திசை கூட மாறக்கூடாது. ஓகே பிள்ளை. அப்ப இங்க இதுக்கு வந்து கேட்ட கேள்வியின்படி ஆரம்பத்துல அந்த பொருள் கீழ் நோக்கி போயிட்டு இருந்தவர். ஓகே பிள்ளை, ஆரம்பத்துல அந்த பொருள் வந்து கீழ் நோக்கி போயிட்டு இருந்தவர். அப்ப கீழ் நோக்கி ஆரம்பத்துல போயிட்டு இருந்தவர்னு சொன்னா கடைசியாவும் அவ்வளவு தொகுதியும் சேர்ந்து கீழே தான் போகணும். கடைசியாவும் அவ்வளவு தொகுதியும் சேர்ந்து கீழே தான் போகணும். முதலாவது ஆன்சரை பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், முதலாவது ஆன்சரை பார்த்தீங்கன்னு சொன்னா இவர் மேல் நோக்கி இருக்கிறாரு, இவர் கீழ் நோக்கி, ஒருத்தர் வலப்பக்கமா ஒருத்தர் இடப்பக்கமா. எனக்கு தெரியும் பிள்ளைகள், மேல் நோக்கி போறவற்றையும் கீழ் நோக்கி போறவற்றையும் வேகம் சமனா இருக்கிறதால வெட்டுப்பட்டா விளைவில் வேகம் இந்த பக்கத்தால போகும். ஆகவே இவரில இருக்கிற உந்தம் ஒரு குறிப்பிட்ட திசையில இருக்கு பிள்ளைகள், இதுக்குள்ள எங்கேயோ போகுது. ஆனா ஆரம்ப உந்தம் கீழ் நோக்கி வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் வர்றதுக்கான பாசிபிலிட்டியே இல்லை. அதே மாதிரி 2வது ஆன்சர் வர்றதுக்கான பாசிபிலிட்டியும் இல்லை. நீங்க ஆன்சர் பாத்தீங்கன்னா அதே மாதிரி பிள்ளைகள் 3வது ஆன்சர் விளைவில் வந்த பிள்ளைகள் இடையக்கில் எங்கே ஒரு திசை கால போகுது. அது மேக்சிமம் மிஞ்சி போனா நிலைக்குத்தா போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கே தவிர கீழ் நோக்கி வாரதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த 3ம் விளங்கினவருக்கு ரியாக்ட் பண்ணுங்க பிள்ளைகள். நான் சொன்னேன் இந்த விஷயம் விளங்கினவருக்கு ரியாக்ட் பண்ணுங்க பிள்ளைகள். ஓகே குட். 4வது ஆன்சரை பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் ஒருத்தர் மேல ஒருத்தர் கீழே ஒருத்தர் இப்படி போய்க்குள்ள இந்த 2 பேர்ட்ட விளைவிலும் வந்து பூச்சியமானா ஒட்டுமொத்த விலையிலும் இந்த திசையில போகும். அப்ப அவரிலையும் நிலைக்குத்தா வாரதுக்கான சாத்தியம் இல்லை. ஆகவே இருக்கிறதுலே வந்து பிள்ளைகள் 5வது ஆன்சர் பாருங்க, அவரு தான் வாரத்துக்கான சாத்தியம் அதிகமா இருக்கேன். விளைவில் கீழே வாரத்துக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே பிள்ளைகள், இந்த கேள்வி தான் பிள்ளைகள் 15வது கேள்வி.
ஏதாச்சும் முக்கியமான விஷயம் மார்க் பண்ணணும் வேணும்னா மார்க் பண்ணிட்டு 16வது கேள்விக்கு வாங்க. பதினாறாவது கேள்வி. ஓகே பிள்ளைகள், இடப்பெயர்ச்சி நேர விரைவு. சில விஷயங்கள் ஞாபகப்படுத்துகிறேன் பிள்ளைகள். இடப்பெயர்ச்சி நேர விரைவின் படித்திறன் வேகத்தை தருமா? இடப்பெயர்ச்சி நேர விரைவின் படித்திறன் வேகத்தை தரும், ஞாபகப்படுத்துங்கவா. அதே மாதிரி வேக நேர வரைவின் படித்திறன் ஆறு முடிவுகளை தரும். வேக நேர வரைவின் படித்திறன் ஆறு முடிவுகளை தருமா, ஞாபகம் வச்சுருங்க. இடப்பெயர்ச்சி நேர வரைவின் படித்திறன் வேகத்தை தரும். வேக நேர வரைவின் படித்திறன் ஆறு முடிவுகளை தரும். ஓகே, முதலாவது கூற்று. பொருள் A ஆனது பொருள் B யிலும் பார்க்க நீண்ட நேரத்திற்கு சென்றுள்ளது பிள்ளைகள். முதலாவது கூற்று பாருங்க பிள்ளைகள். பொருள் ஏயா அல்லது பியா நீண்ட நேரத்துக்கு சென்றுள்ளது என்றதை பத்தி கேள்வி கேட்கிறாங்க பிள்ளைகள். ஓகே, நீண்ட நேரத்திற்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டுமே ஒரே அளவு நேரத்தில் தான் பிள்ளைகள் பயணிச்சிருக்கு. பாருங்க, ஏயும் பியும் இந்த ஒரே அளவு நேரம் தான் பயணிச்சிருக்கு. ஆகவே முதலாவது ஸ்டேட்மெண்ட் பிழை. அடுத்தது, டி சமன் டி நோட் ஆக இருக்கும் போது பொருள் பி ஆனது ஏயிலும் பார்க்க கூடுதலான இடப்பெயர்ச்சியை கொண்டுள்ளது பிள்ளைகள். டி சமன் நோட்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஏக்கு இருக்கிற இடப்பெயர்ச்சி இவ்வளவு தூரம் போயிருக்கார். இங்க ஸ்டார்ட் பண்ணால் இந்த புள்ளி வரைக்கும் போயிருக்கார். ஆனா பிஏ பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் எவ்வளவு தூரம் போயிருக்கார்? இவ்வளவு தூரம் தான் போயிருக்கார். ஆகவே எனக்கு தெரியும் ஏட இடப்பெயர்ச்சி தான் பியிட இடப்பெயர்ச்சி விட பெருசு. ஆனா கூட்டுல பி ஆனது ஏயிலும் பார்க்க கூடுதலான இடப்பெயர்ச்சின்னு சொன்னதால அந்த ஸ்டேட்மெண்ட் புல. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல அது மாறி சொல்லப்பட்டிருக்கு, அதால புல. மூன்றாவது, பொருள் ஏ ஆனது பியிலும் பார்க்க கூடுதலான வேகத்தை கொண்டுள்ளது. இடப்பெயர்ச்சி நேர வரைவுல இருந்து நீங்க வேகத்துக்கு போக வேணும்னு சொன்னா வரைவிட படித்திறனை பத்தி பார்க்க வேணும். யாரை பத்தி பார்க்கணும் பிள்ளைகள்? வரைவிட படித்திறன். வரைவிட படித்திறன்டா பிள்ளைகள், ஒரு பொருள் வந்து ஒரு கோடு, ஒரு லைன், அந்த வரைவு வந்து நிலைக்குத்த நோக்கி போக 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 படித்திறன் கூடும். அதாவது இப்படி இருக்கிற படித்திறனை விட இப்படி இருக்கிற படித்திறன் கூட. ஏன்? இவரை விட இவர் நிலைக்குத்துக்கு கிட்ட போறார் பிள்ளைகளா. ஞாபகம், இப்படி ஞாபகம் இறுதி நிலைக்குத்துக்கு கிட்ட போறார். சரியா? நிலைக்குத்துக்கு கிட்ட போக 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 படித்திறன் கூடும். அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா யாரு நிலைக்குத்துக்கு கிட்ட நிக்கிறாருன்னு சொன்னா ஏதான் நிலைக்குத்துக்கு கிட்ட நிக்கிறாரு. ஏ இந்த சாய்வு தான் கூட. ஏயிட சாய்வு தான் கூடன்னு சொன்னா ஏயிட படித்திறன் தான் பெருசு. ஏயிட படித்திறன் தான் பெருசுன்னா ஏயிட வேகம் தான் பெருசு. கூட்டுன்னு சொல்லப்படுது. ஏ ஆனது பொருள் பியிலும் பார்க்க கூடிய ஆறு ஸ்டேட்மெண்ட் சரி. நாலாவது, ஏ ஆனது பொருள் பியிலும் பார்க்க கூடுதலான ஆர்முகள். பிள்ளை நீங்க பாருங்க பிள்ளைகள், இவையிட படித்திறன் ரெண்டுமே என்ன சொல்லுதுன்னு சொன்னா இவையிட படித்திறன் மாற இல்லை. இவையிட படித்திறன் மாற இல்லை. இவையிட படித்திறன் மாறாட்டி வேகம் மாற இல்லை. பிள்ளை படியா பாருங்கவா. வேகம் மாறிலி, வேகம் மாறல. அதாவது ஏக்கு நான் சொல்றேன் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு 10 மீட்டர் பெர் செகண்ட் வேகம்னு சொன்னா பிக்கு 5 மீட்டர் பெர் செகண்ட் வேகமா இருக்கும். அதாவது வேகம் அதே வேகத்துல மாறா போகுது. அதே வேகத்துல மாறா போகுதுன்னு சொன்னா ஆர்முடுகள் சைவர் பிள்ளை. ஆர்முடுகள் சைவர். ஆர்முடுகள் சைவர்னு சொன்னா யாருக்கு வேகம் கூடன்னு சொல்லலாம். ஆக அந்த ஸ்டேட்மெண்ட் பிள்ளை. அஞ்சாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னு சொன்னா இரு நேர்கோடுகளும் ஒன்று குறுக்கிடும் புள்ளியில் ஒரே வேகம். புள்ளியல் ஒன்று குறுக்கிடும் புள்ளியில ஒரே வேகம் இருக்கணும்டா. இடப்பெயர்ச்சி நேர விரைவில் ஒரே வேகம் இருக்கணும்னு சொன்னா ஒரே படித்திறன் இருக்கணும். ஒரே வேகம் இருக்கணும்டா ஒரே படித்திறன் இருக்கணும்.
ஆனா ரெண்டுமே குறுக்கிடும் புள்ளியில படித்திறன் என்ன கிடையோடாக்கிற கோணம் தானே பிள்ளைகள். பிக்கு இருக்கிற படித்திறன் வந்து இந்த சின்ன, ஏக்கு இருக்கிற படித்திறன் பிள்ளைகள் இவ்வளவு இருக்கு. அப்ப ரெண்டுக்குமே ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் பிள்ளை. விலங்கினால் கரையாக் பண்ணுங்க பிள்ளைங்க. விலங்கினால் கரையாக் குட் 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 ஓகே. மற்ற பிள்ளைகள் விலங்கினால் கரையாக் பண்ணிவிடுங்க. ரைட் ஓகே குட். நிறை 5000 நியூட்டனை உடைய ஓர் உயர்த்தி 5000 நியூட்டன் சுமை ஒன்றை காவுகிறது பிள்ளைகள். ஒரு உயர்த்தி அதுக்குள்ள 5000 நியூட்டன் சுமை இருக்கு. அப்ப மொத்தமா பாத்தீங்கன்னு சொன்னா 10,000 நியூட்டன். மொத்தமா பார்த்தா 10,000 நியூட்டன். இவரு 20 செகண்ட்ல 2ஆம் தளத்துல இருந்து 24ஆம் தளத்துக்கு போறார். 2ஆம் தளத்துல இருந்து 24ஆம் தளத்துக்கு போய்க்குள்ள ஒரு தளத்தின் உயரம் 4 மீட்டர்னு சொன்னா மொத்தமா போன தூரம் வந்து பிள்ளைகள் 48 மீட்டர். சரி 40 மீட்டர். ஏன் ஒன்றுண்ட உயரம் 4 மீட்டர், மொத்தமா 10 தளத்தை தாண்டி போறார். ஆகவே இவர் பயணம் செய்த மொத்த தூரம் 40 மீட்டர். எவ்வளவு தூரத்துல போறாரு, எவ்வளவு நேரத்துல போறாருன்னு சொன்னா 20 செகண்ட்ல போறாரு. போயிட்டு பிறப்பிக்கப்படும் வலுவில 80% மட்டும்தான் இந்த லிப்டுக்கு கனெக்ட் பண்ணப்பட்ட மோட்டரால வருது. அதாவது பிள்ளைகள் மோட்டரால வார பவரிட வலுவிட 80% தான் லிப்ட் பாவிக்குது. வடிவா யோசிங்கவா. மோட்டரால வார பவரிட 80% தான் லிப்ட் பாவிக்குது. ஆனா இந்த கேள்வியில கேட்டது வந்து மோட்டரின் வலு. மோட்டரின் வலு. ஆனா எப்படி கேள்விக்கு போறேன்னு பாருங்க பிள்ளைகள். மோட்டரின் வலுதான் பிள்ளைகள் கேள்வி. எனக்கு பிள்ளைகள் வலுக்கு சமன்பாடுகள் தெரியும். 2 சமன்பாடு இருக்கு பிள்ளைகள். ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கவா. ஒன்று வலு சமன் வேலையின் கீழ் நேரம். ஒன்று வலு சமன் வேலையின் கீழ் நேரம். மற்றவர் வலு சமன் விசைதர வேகம். விசைதர வேகம் ரெண்டையும் ஞாபகம். வலு சமன் விசைதர வேகம் வேலையின் கீழ் நேரம். இந்த 2 சமன்பாடு எனக்கு நேரம் சம்பந்தப்பட்டதால நான் இந்த முதலாவது சமன்பாட்டை பாவிக்கிறேன் பிள்ளை. ஓகே. வலுவை கண்டுபிடிக்கணும்னு சொன்னா எந்த வலுவை கண்டுபிடிப்போம் பிள்ளைகள். எனக்கு தரப்பட்ட தரவுகள் அனைத்துமே லிப்ட் சம்பந்தப்பட்டது, உயர்த்தி சம்பந்தப்பட்டது. உயர்த்தி சம்பந்தப்பட்ட தரவுகளை பயன்படுத்தி என்னால வலுவை கண்டுபிடிக்க இயலும். என்ன சமன்பாடு பிள்ளைகள். வேலையின் கீழ் நேரம். எவ்வளவு வேலைன்னு சொன்னா பிள்ளைகள். இவரு ஒரு எச் என்ற உயரத்துக்கு போறாருன்னு சொன்னா செய்யப்பட்ட வேலை எம்ஜிஹெச். அதாவது அந்த வேலை தான் அங்க வார அழுத்த சக்தியா சேமிக்கப்படும். எம்ஜிஹெச் என்ற வேலை அதாவது விசைதர விசையின் திசையில் பொருள் போன தூரம். எவ்வளவு விசை பிள்ளைகள் பிடிச்சு இழுக்குங்கள 10,000 நியூட்டன். அந்த 10,000 நியூட்டனுக்கு சமமான விசையை பயன்படுத்தி கொண்டு உயர்த்தி மேல போகணும். அப்ப அந்த வேலை என்னவா இருக்குன்னு சொன்னா பிள்ளைகள். விசை எவ்வளவு விசை பிள்ளைகள். 10,000 நியூட்டன். விசைதர விசையின் திசையில் பொருள் போன தூரத்தின் கீழ் நேரம் எவ்வளவு நேரத்துல பிள்ளைகள் போகுது. 20 செகண்ட்ல போகுது. நீங்க சுருக்கினீங்க சொன்னா பிள்ளைகள் 2. அப்ப 20,000 வாட்ஸ் வருது. 20,000 வாட்ஸ் வருது. சரி 20,000 வாட்ஸ் என்னன்னு சொன்னா பிள்ளைகள் உயர்த்தீர வலு. என்னது உயர்த்தீர வலு. ஆனா எனக்கு கேட்டது பிள்ளைகள் மோட்டரிட வலு. அதாவது மோட்டரின் வலு. எனக்கு தெரியும் பிள்ளைகள் மோட்டர்ல இருந்து வார வலுவிட 80% தான் உயர்த்தியில பயன்படுத்தப்படுது. அதாவது பிள்ளைகள் இந்த நீங்க கண்டுபிடிச்ச இந்த 20,000 வாட்ஸ்ன்றது 80% பிள்ளைகள். அப்ப என்னால 100% ஒன்று கண்டுபிடிக்கலாம் தானே பிள்ளைகள். அதானே பிள்ளைகள் மோட்டரின் வலு. மோட்டரின் வலு எவ்வளவா இருக்கும்னு சொன்னா பிள்ளைகள் 80% தான் இந்த 20,000 கிலோவாட்ஸ் சொன்னா 100% வந்து எனக்கு என்னவா இருக்கும்னு சொன்னா 25,000 வாட்ஸா இருக்கும். அப்ப இதுதான் மோட்டரின் வலு. பிள்ளைகள் விலங்கினவருக்கு ரியாக்ட் பண்ணுங்க. நான் அப்படி யோசிக்கிறேன்னு சொல்லி. ரைட் குட். இதுல வந்து கிலோ வாட்ஸ்ல இருக்குது. ஆகவே விட வந்து என்ன இருக்கும்னு சொன்னா 25 கிலோ வாட்ஸ் இருக்கு. சரியா பிள்ளைகள். ஒரு நிமிஷம் தான். ரெண்டா பண்ணி எழுதுங்க பிள்ளைகள். ஏதாச்சும் மார்க் பண்ணணும்னு சொன்னா எழுதுங்க பண்ண.
எழுப்பி தானே அடுத்த கேள்விக்கு வாங்க. 18வது கேள்விக்கு. ஓகே, 18வது கேள்வி. 18 பிள்ளைகள், அது ரேடியேஷன் சம்பந்தப்பட்ட கேள்விதான் பிள்ளைகள். அதுல கொஞ்சம் டிஸ்கஸ் பண்றதுக்கு நான் நிறைய விஷயம் கதைக்கு போகணும். அதனால நீங்க 19க்கு வாங்குவோம், நான் அதை டிஸ்கஸ் பண்ணி விடுவேன். அதில் இந்த இயர் முடியும் போது கடைசியா அதை பத்தி கழிச்சு வரும். நான் 19வது கேள்விக்கு வாங்க. ஒரு அலுமினிய கோல்னதும் ஒரு செப்பு கோல்னதும், பிள்ளைகள், ஒரு அலுமினிய கோல்னதும் ஒரு செப்பு கோல்னதும் வெப்பநிலையானது அறை வெப்பநிலையிலிருந்து தீட்டா பாய்ச்சி எனும் ஒரு அளவீடால் அதிகரிக்கப்படும் போது, ரெண்டுண்டையுமே வெப்பநிலை அறை வெப்பநிலையிலிருந்து தீட்டா பாய்ச்சியினால் அதிகரிக்கப்படும் போது அவற்றின் ஆரம்ப நீளங்களின் பின்ன அதிகரிப்புகளுக்கான வரைவுகள் பிள்ளைகள். பாருங்க பிள்ளைகள், வெப்பநிலை அதிகரிக்கைக்குள்ள முதலாவது நீட்சிக்கான சமன்பாடு எல் அல்பா தீட்டா. பின்ன அதிகரிப்புன்னு சொன்னா ஆரம்ப நீளத்தில இருந்து இவ்வளவு நீள்றாரு. பின்ன அதிகரிப்புன்னு சொன்னா ஆரம்ப நீளத்தில இருந்து இவ்வளவு நீள்றாரு. இதுதான் பின்ன அதிகரிப்பு. அந்த பின்ன அதிகரிப்புக்கான வரைவு பிள்ளை இதோட பிள்ளைகள் வெப்பநிலையோட நீங்க பின்ன அதிகரிப்புக்கான வரைவு கீரைக்குள்ள அவர்கிட்ட படித்திறன் யாரா இருப்பாருன்னு சொன்னா அல்பாவா இருப்பார். அல்பான்றவர் யாரு? நீள விரிகை குணகம் அல்லது ஏகபெரியமான விரிகை குணகம். அப்ப யாருக்கு ஏகபெரியமான விரிவு குணகம் பெருசோ அவருக்கு படித்திறன் பெருசா இருப்பார். மற்றபடி ரெண்டு வரைவுமே வைசமன் எம்எக்ஸ் தான். இந்த வரைவுகள்ல இருந்து நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய முடிவு பிள்ளைகள் எனக்கு கேள்வியில கொடுக்கப்பட்டிருக்கு. அலுமினியத்துக்கான கனவுல நீள விரிகத்திறன் தான் பெருசு. ஆகவே அலுமினியத்துக்கான படித்திறன் தான் பிள்ளைகள் கூட. அப்ப இதான் பிள்ளைகள் வரைவு. அவ்வளவுதான். அடுத்த கேள்வி பிள்ளைகள், 20வது கேள்விக்கு வாங்க பிள்ளைகள்ட்ட பண்ணு. ஓகே பிள்ளைகள், இதுதான் கேள்வி. அண்மை கால வெப்ப பருவத்தில் செங்கற்களினால் செய்யப்பட்ட ஒரு வீட்டில் இருக்கும் அடைத்த ஜன்னல்கள் உள்ள ஒரு குறித்த அறையின் இராக்கால வெப்பநிலை 35 பாய்ச்சி. ஓகேயா? ஒரு வீடு பிள்ளைகள், அந்த வீட்டுல ஜன்னல்கள் இருக்கு பிள்ளைகள், சுவர் இருக்கு தனி பிள்ளை, சும்மா ரெண்டமாக்குகிறன் பிள்ளைகள். இது ஜன்னல், ஜன்னல் ஸ்பேஸ் விட்டுருக்கேன். இது மிச்சம் எல்லாம் சுவர். இவர் யாரு பிள்ளைகள்? ஜன்னல், இந்த பீஸ் ஜன்னல். இவர் யாரு பிள்ளைகள்? சுவர், ஜன்னல், சுவர். இவற்ற உள்ள இருக்கிற வெப்பநிலை 35 பாய்ச்சி. சரியா? அண்மைக்கால வெப்ப பருவத்தில் செங்கற்களால் செய்யப்பட்ட ஒரு வீட்டில இருக்கும் அடைத்த ஜன்னல்கள் உள்ள குறித்த அறையின் இராக்கால வெப்பநிலை 35 பாய்ச்சி. ஒருவர் இரவில் சில நிமிடங்களுக்கு அறையின் ஜன்னல்களை திறந்து வீட்டிற்கு வெளியே உள்ள 27 பாய்ச்சியிலான குளிர்ச்சியான வழியை அறையினுள் நிரம்புவதற்கு அனுமதி. ஜன்னலை திறந்து உள்ள இருக்கிற 27 பாய்ச்சியிலான வழிய உள்ள வாரத்துக்கு அனுமதித்தார். ஜன்னல்கள் மீண்டும் ஒரு தடவை அடைக்கப்பட்டதும் அறையின் வெப்பநிலை விரைவாக 35 பாய்ச்சிக்கு போயிட்டு பிள்ளைகள். அதாவது நீங்க ஜன்னலை திறந்து பிள்ளைகள் வெளியில இருக்கிற காத்த உள்ளுக்குள்ள வர விட்டாலும் வேகமா 27 பாய்ச்சில இருந்து 35 பாய்ச்சிக்கு மாறிட்டுதான். அதுக்கு பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கிற காரணங்கள். இந்த அவங்க சொன்ன அந்த 5 காரணத்துல எந்த காரணம் பொருத்தம் இல்லாதது என்று கேட்டிருக்காங்க. முதலாவது, அறையின் உள்ளே வளிமூலக்கூறுகள் விரைவாக இயங்குதல்.
ஒரு அறைக்குள்ள வளிமூலப்பொருள் வந்து விரைவா இயங்குதுன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் வளிமூலக்கூறுடைய இயக்க சக்தி வந்து ஓகே வளிமூலக்கூறுகளுடைய இயக்க சக்தி வந்து வெப்பநிலையில தங்கியிருக்கு. வளிமூலக்கூறுகளுடைய இயக்க சக்தி வந்து பிள்ளைகள் வெப்பநிலையில தங்கியிருக்கு. அப்ப எவ்வளவுத்துக்கு வேகமா அந்த பொருள் இயங்குதோ அவ்வளவுத்துக்கு அதோட வெப்பநிலையும் கூடும். இயக்க சக்தி வெப்பநிலையில தங்கியிருக்குன்னு சொன்னா வேகமா இயங்கும் போது வந்து வெப்பநிலையும் கொஞ்சம் கூடத்தான் பார்க்கும். அப்ப அந்த ஆன்சர் 100% சரியில்லை, ஆனா பொருத்தமானது. வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இரண்டாவது, சுவர்களுடன் வளிமூலக்கூறுகள் மோதல் மோதிச்சுன்னு சொன்னா கூட என்ன செய்யலாம்? சுவருக்கு இந்த பக்கம் 27 பாய்ச்சி பிள்ளைகள் இங்கால வந்து சுவரோட மோதைக்குள்ள என்ன செய்யலாம்னு சொன்னா அங்கேயும் ஒரு சக்தி வரும். அந்த சக்தி கூட வெப்பத்தை உருவாக்கலாம். மோதிரால வர சக்தி என்ன செய்யலாம்? வெப்பத்தை உருவாக்கலாம். ஆக இரண்டாவது ஆன்சரும் பொருத்தமானது. வரலாம். மூன்றாவது, வளியின் தாழ்ந்த தன்வெப்ப கொள்ளளவு. வளியின் தாழ்ந்த தன்வெப்ப கொள்ளளவு அப்படின்னு சொன்ன பிள்ளைகள் வளி கொஞ்ச வெப்பத்தை தான் தனக்குள்ள வச்சிருப்பார். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வெளியில 27 பாய்ச்சில இருந்து உள்ள வர வளி கொஞ்ச வெப்பத்தை தான் வச்சிருப்பாருன்னு சொன்னா உள்ளே இருக்கிற பொருட்கள்ல இருந்து வர 35 பாகசி என்ற வெப்பம் கொஞ்ச நேரத்திலேயே ஜன்னல் வளிமூலக்கூறுகளுக்கு பரிமாறப்பட்டு இப்ப வார வளிமூலக்கூறு வெப்பக்கொள்ளவு பெருசா இருக்குமா? சாரி, வெப்ப வளியின் வெளியேந்து உள்ளவார வலித தன்வெப்ப கொள்ளுல பெருசா இருக்குமா இருந்தா அவர் நிறைய வெப்பத்தை வச்சிருப்பார். அப்ப 27 பாய்ச்சில இருந்து 35 பாய்ச்சிக்கு போறது கொஞ்சம் கூட நேரம் ஆகும். ஆனா அவற்றை தன்வெப்ப கொள்ளவு குறைவுன்றதால விரைவாக வெப்பத்தை இழந்துருவாரு. அப்ப என்ன செய்யலாம்? வேகமா வெப்பத்தை இழக்கிறதால அவர் வந்து வெப்பத்தை இழக்கலாம் அல்லது வெப்பத்தை வேகமா வாங்கலாம். அப்ப இவர் வெப்பத்தை வாங்குறதால அவர் வெப்பல்ல கூறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நாலாவது, வளியின் தாழ்ந்த வெப்ப கடத்தாருக்கு வெப்ப கடத்தாருக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமே இல்லை. இப்ப ஒரு பொருள் வெப்பத்தை வச்சிருக்கிறத பொறுத்து நாங்க கலைப்போம். வெப்ப கடத்தாருன்றது பிள்ளைகள் ஒரு புள்ளியில இருந்து இன்னொரு புள்ளிக்கு வெப்பத்தை கடத்துறது சம்பந்தப்பட்ட விஷயம். நாங்க படிச்சு அந்த ஈக்குவேஷன் வெப்ப கடத்தாருக்கு Q/T KA × θ1 - θ2 வடி. இதால இங்க எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லை பிள்ளைகளா. சோ இருக்கிற ஆன்சர்ல இது கொஞ்சம் சிக்கலான ஆன்சர். நாங்க 5வது வாசிச்சுட்டு ஆன்சர் இருப்போம். செங்கற் சுவர்களின் உயர் தன்வெப்ப கொள்ளளவு. அதாவது வந்து பிள்ளைகள் செங்கற்கள் என்ன செய்வோம்? உண்மையில உள்ளே இருந்து வெப்பத்தை வெளியில கொண்டு போகணும். ஓகேதானே? ஆனா இவேண்ட வெப்ப கொள்ளளவு பெருசுன்றதால அவ வந்து நிறைய வெப்பத்தை வச்சு கொண்டிருக்கிறான். ஓகேவா? நிறைய வெப்பத்தை வச்சு கொண்டிருக்கிறதால வெப்பம் வந்து அவ்வளவு லேசில முழுத்தலும் வெளியே போகாது. அப்ப இவற்றுக்கு அறைக்கு அண்மையில இருக்கிற பகுதிகள் பெரும்பாலும் 35 பாய்ச்சில தான் இருக்கு. ஆகவே இருக்கிறதுக்குள்ள பொருத்தமான விட வந்து 5வதும் சரி. அவை பொருத்தமான விட 4வதா இருக்கு. பிள்ளைகள் விலகின ஒரு ரியாக்ட் பண்ணுங்க பிள்ளை. இந்த விஷயம் விலங்கினா ஓகே பிள்ளை. சரியா? ஸோ இந்தியாவில் 10 கொஸ்டின்ஸ் முடிஞ்சது பிள்ளைகள். அடுத்த வகுப்பு இன்றைக்கு இரவு 7:30க்கு எஸ்ஐ கொஸ்டின்ஸ் பாவம் பிள்ளைகள். மெக்கானிக்ஸ் எஸ்ஐ எல்லாம் முடிஞ்சது. அடுத்த பாடம் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். பார்த்துக்கலாம். சரியா? ஓகே, போயிட்டு வாங்க. பை.